Hi friends, how to use tailoring scales day 2. இன்னைக்கு day 2ல வந்து நம்ம L square scale தான் பார்க்க போகிறோம். இந்த L square scale வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று 12 inch, இன்னொன்று 24 inch. இந்த ரெண்டு ஸ்கேல்லையும் ஒரு சைடில் வந்து 12 இன்ச்சஸ்லையும் இன்னொரு சைடு வந்து சென்டிமீட்டர்லேயும் நமக்கு இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு தான் நம்ம மற்ற மெஷர்மெண்ட்டெல்லாம் மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் அந்த ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டு நமக்கு கிடைக்கணும்னா இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேல் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஹரிசாண்டல் வந்து ரைட் டு லெஃப்ட் எடுக்கணும், வெர்டிக்கல் வந்து அப் டு டவுன் எடுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் குழப்பாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேலை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நான் 24 inch ஸ்கேலை வந்து ஸ்ட்ரெயிட் அந்த 24 inch வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேட்டர்னோட கார்னரில் வச்சுட்டு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து நான் வரைய போகிறேன். இந்த எல் ஷேப்பை நம்ம எந்த டைரெக்ஷனில் போட்டாலும் நமக்கு வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இதில் வந்து ஈவன் மெஷர்மெண்ட்டு இருக்கும். ஒரு ஸ்கொயர் வரைய போகிறோன்னா கூட மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னும் டீட்டெயில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் இதை எப்படிலாம் வைக்கலான்னு. இந்த ஷேப்லேயும் நம்ம வச்சு லைன்ஸ் வரையலாம், இந்த ஷேப்லேயும் வச்சு நம்ம லைன்ஸ் வரையலாம். மெஷர்மெண்ட்ஸ் ஈவனாக இருக்கும். இப்போ 26.5 இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நமக்கு அதே மெஷர்மெண்ட்